ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான, எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சமான வெஜ் மஞ்சூரியன் தான் எப்படி செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வெஜ் மஞ்சூரியன் சூப்பரான, ரொம்ப டேஸ்டியாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸையும் சாப்பிட்லாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோஸு தான், அதாவது முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸ் வச்சு நம்ம சூப்பரான வெஜ்ஜில் மஞ்சூரியன் பண்ணலாம். அதுக்கு நான் முட்டைக்கோஸ் நல்லா பொடி பொடியாக நறுக்கணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸாக போட்டுட்டு நான் வெஜிடபிள் சாப்பர் வச்சுருக்கேன். அதில் போட்டு நான் குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேன். நல்லா பொடிசாக, எந்த அளவுக்கு பொடிசாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக வெட்டணும். அதனால் நான் சாப்பர் இருக்கிறதுனால அதில் போட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக நல்லா பொடிசாக நல்லா வெட்ட முடியும் அளவுக்கு வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டணும். நல்லா குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு நம்ம சின்னதாக வெட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம கோஸு வெட்டியாச்சு. அதுக்கு நடுவில் நம்ம இதில் நம்ம டொமேட்டோ சாஸ் நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா அதை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே பியூரான தக்காளி எடுத்து அதை மூக்கு பகுதியை நல்லா வெட்டிட்டு நல்லா கனிஞ்ச தக்காளியாக நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த கோஸ் எவ்வளோ, முட்டைக்கோஸ் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தக்காளி சாஸ், அதாவது டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுதான் நம்மளுக்கு டொமேட்டோ பியூரியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே அந்த ஜார்லேயே நம்ம தக்காளி அரைச்ச ஜார்லேயே இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நம்ம விழுது அரைச்சி எடுத்து வச்சு அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வெட்டி வச்ச இந்த கோஸில் மைதா மாவு, இந்த மைதா மாவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ் எந்த குவான்டிட்டி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிசைஞ்சு பார்க்கும்போது அது கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம மாவு போட்டுக்கலாம். நீங்கள் பத்தலைனா கூட இதுக்கு குவான்டிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம மாவு போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு நான் போட்டிருக்கிறேன். காரப்பொடியும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்லேயே நல்லா ஈரம் இருக்கும். அந்த கோஸ்லேயே தண்ணி வெளிப்படும். அதனால் நம்ம தண்ணி தெளிக்காமல் எல்லா மசாலா, அந்த மாவு எல்லாமே போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டி எடுத்துட்டு கெட்டியாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் மாவு உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாகலை, இன்னும் கொஞ்சம் மாவு பத்தாத மாதிரி இருக்குன்னா நம்ம போட்ட மாவை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் லேசாக அந்த மாவெல்லாம் கொஞ்சம் சேர்றதுக்கு கொஞ்சம் லேசாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா இதாகிரும். மாவு பத்தலைன்னா நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் எல்லாமே. இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் எப்படி இருக்குது, உரப்பு எப்படி இருக்குது, காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போ நம்ம நம்ம அதை நல்லா பிரட்டிட்டு நம்ம ஒரு ஓரமாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம வெட்ட போகிறோம். இப்போ நம்ம வெங்காயம் வெட்டும் போது அந்த மூக்கு பகுதியை கண்டிப்பாக நீக்கிட்டு விட்டுங்க. அது நீங்கள் எப்படி தான் வதக்குனாலும் அது வேகவே வேகாது. நம்மளுக்கு அதை சாப்பிடும்போது அது செரிமானம் ஆகாது. அதனால் வெங்காயம் தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த மூக்கு பகுதியை கண்டிப்பாக எடுத்துட்டு தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் வெட்டணும். இப்போ நல்லா இதுக்கு வெங்காயம் வெட்டியாச்சு தேவையான அளவு. உங்களுக்கு கிரேவியாக நல்லா தளத்தளன்னு வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்து வெட்டிக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் 2 வெங்காயம் தான் வெட்டியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கேப்சிகம் வெட்டியிருக்கும். இந்த கேப்சிகம் போடுறதுனால இன்னும் கூடுதல் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீள்வாக்குலேயும் வெட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெட்டி போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு கேப்சிகமை எடுத்து வெட்டிட்டேன். சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சாச்சு. அதையும் ஒரு எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் செஞ்சு நம்ம வீட்டிலே கடையில் தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் ஈவினிங்கில். இது நம்ம வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நம்ம வீட்டில் செய்யலாம். அதனால் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு. சூடான பின்னாடி நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காய்கறி இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். சூடாகி போட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி
இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கோஸ் எல்லாம் வந்து பாலாக சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் பக்கோடா எப்படி செய்வோமோ அதே மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம கோஸில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காலிஃப்ளவரில் கூட இதே மெத்தடில் காலிஃப்ளவரை நல்லா வந்து தேங்காய் துருவுற மாதிரி துருவிக்கிட்டு எடுத்து வச்சு நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு எடுத்து வைக்கலாம். இதை இப்படியேவும் பொரிச்சு எடுத்து இப்படியே கூட இந்த உருண்டைகளை வந்து நம்ம டொமேட்டோ சாஸில் வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டாலும் இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இதிலே கொஞ்சம் நம்ம கிரேவியாக நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இது அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வச்சுக்கிட்டு அதுலேயே நம்ம இந்த வெங்காயம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ராவான அந்த பூண்டுகளை சின்ன சின்னதாக வந்து வெட்டிட்டு அப்படியே போட்டிங்கனாலும் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதிலே வெங்காயத்தாள் இருந்தாலும் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். அதனால் வந்து இதெல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இருந்ததுன்னா போடலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க காய்கறியை வச்சு நம்ம செய்யலாம். இப்போ கேப்சிகம் வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இந்த கேப்சிகம் வெங்காயம் இதெல்லாம் வந்து எண்ணெயிலே வதங்கி வேகணும். இதுக்கு தண்ணி எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயத்துக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இந்த வெஜ் மஞ்சூரியன் வந்து சப்பாத்தி கூட சாப்பிடலாம், பூரி கூட சாப்பிடலாம், தோசை கூட சாப்பிடலாம், நான் கூட சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் வந்து ஆப்டான ஒரு சைடிஷாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் டீ குடிக்கும்போது. இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருள வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம இதை வந்து அடுத்து என்னென்ன போடுறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்த பின்னாடி நம்ம அடித்து வச்சுருக்க அந்த தக்காளி பியூரியை வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கி வச்சுருக்க டொமேட்டோ சாஸாக இருந்தால் கூட நீங்கள் அதையும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ தக்காளி அடித்து வச்சதுனால அந்த தக்காளியோட கலர் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்ச பின்னாடி இதிலே கொஞ்சம் காரப்பொடியும் சேர்க்கணும். ஊற்றிட்டு அந்த காரப்பொடி மேலேயே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சோயா சாஸ் வந்து இந்த ஒரு 1.5 மூடி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ எல்லாமே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சோயா சாஸ் இந்த புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இப்போ இது கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் நம்ம போட்டுக்கலாம். போட்ட பின்னாடி இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு மாவு கரைசல் ஊற்ற போகிறோம். அது என்ன மாவு கரைசல்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு தான். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு முன்னையே நம்ம கோஸில் போட்டோம் இல்லையா, அந்த மாவையே நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கெட்டி இல்லாமல் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு போட்டுக்கலாம். இதிலே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றினீங்கன்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தளன்னு கெட்டியாக அதிகமாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாவை கலந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப இதாக இருக்கும், கெட்டியாக நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது ஊற்றுறதுனால. இப்போ நல்லா போட்ட காய்கறிகள் கேப்சிகம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு நம்ம இதெல்லாம் வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சு அந்த மாவை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 2 பெரட்டிட்டு அந்த மாவு கொஞ்சம் லேசாக ஊற்றினோடனே வெந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது சூடாக இருந்ததுனால நல்லா வெந்துடும். இப்போவே நம்ம வந்து சுட்டு வச்சுருக்க அந்த பால்ஸை வந்து நம்ம இதிலேயே போட்டுடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பரான அந்த கோல்டன் கலரில் நல்ல தேன் கலரில் இருக்குது. அதை பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் தான் வந்து நான்வெஜ்ஜில் செய்வாங்க. நம்ம வெஜ் மஞ்சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறியை வச்சு நல்லா நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கக்கூடிய இந்த வெஜ் மஞ்சூரியனை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு உங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் ட்ரையானத மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தளன்னு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் மாவு கொஞ்சம் ஊற்றி தளன்னு பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூப்பராக பரிமாறலாம். சூப்பரான வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது மேலேயே நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்க பெரியவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. சூப்பரான வெஜ் மஞ்சூரியனை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள்.
பாய். அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.